எம்ஜிஆர் தனது இறுதி காலத்தில் தனது 7.5 ஏக்கர் ராமாவரம் நிலத்தையும் சத்யா ஸ்டுடியோ மற்றும் சத்யா கார்டன் இவற்றை வாய்ப்பேச முடியாத காது கேளாத குழந்தைகளுக்கு எழுதி வைத்தார். இது ரொம்ப சாதாரண விஷயமாக எல்லோருக்கும் தெரிந்தது. இதை கிறிஸ்துவ சபையினர் செய்தது தானே, இதில் என்ன இருக்கிறது? மற்ற மதத்தினரும் இவ்வாறு செய்வார்களே என்று கேட்டார்கள். எல்லா மதத்தினரும் உள்நாட்டு வெளிநாட்டு பண உதவி வாங்கித்தான் இந்த தர்ம காரியங்களை செய்தார்கள். தன்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் எத்தனை பேர்கள் இப்படி செய்வார்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கு சரியான பதில் அது எம்ஜிஆர் என்பதே ஆகும். அவர் தானமாக கொடுத்த இடங்களின் மதிப்பு இன்றைய நிலவரப்படி 1500 கோடியையும் தாண்டிவிடும். தான் உழைத்த பணத்தை எல்லாம் வாரி வழங்கியது இன்றைய மதிப்பில் 1000 கோடிக்கும் மேல் இருக்கும். தனது ஈர நெஞ்சத்தால், இரக்க குணத்தால், தனது வள்ளல் தன்மையால் சொந்த பணத்தை எல்லாம் தேவையானவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் கொடுத்துவிட்டு தனக்கென்று எதுவும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்தார் எம்ஜிஆர். ஏனென்றால் வறுமையின் வலி அவருக்கு நன்றாகவே தெரியும்.